எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஎஸ்சி ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு 300 மீட்டரில் ஊனமலைங்கிற ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட் அமைஞ்சிருக்கு. இது வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டி. இதோட சைட்டோட ப்ளஸ் என்ன, அந்த பில்டிங் என்னது? இது வந்து பார்த்தீங்கன்னா அப்துல் கலாமோட அறக்கட்டளை மையம் வந்து இங்கே கட்டிகிட்டு இருக்கோம் சார். இதோட சைட்டோட இது பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸு கண்ணு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎஸ்சி ரோட்டில் உங்களுக்கு பஸ்ஸு கார் போகிறது தெரியும். இந்த ரோட்டுக்கு ஆப்போசிட்டில் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன். இப்போ யாராவது எனக்கு ரோடை விட்டு இறங்கி வீடு பக்கத்துலேயே வரணும், நடந்து வர்ற தூரம்னா இந்த சைட் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இந்த ரோட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணோம்னாக்கா நமக்கு ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது, பஸ் வசதியும் இருக்குது, சைட்டு வாக்கபிள்லே வருது. இந்த மாதிரி ஒரு சைட்டு வந்து இமிடியேட்டாக நம்ம புக் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக சீக்கிரமாக நமக்கு டெவலப் பண்ணும். இந்த வீடு இப்போ கட்டி குடியே வந்துட்டாங்க. இது வந்து வீடு பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிலேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்த ஒரு வீடு. இப்போ வந்து அங்கே ஒரு போலீஸ் ரிட்டையர்ட் ஆகி பசுமையாக நான் வாழணும், ரிலாக்ஸாக இருக்கணும்னு சொல்லி இங்கே சூஸ் பண்ணியிருக்கிறாரு சார். ஸோ இதோட உடனே வீடு கட்டி குடியேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள்லையும் நம்ம பண்ணி போட்டால் குடிநீர் வசதி பார்த்தீங்கன்னா ஒரு 20 அடியில் நமக்கு நல்ல ஒரு காலேஜ் சுற்றி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் ட்ராவலில் மேல்மருவத்தூர். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் வசதி இருக்குது, காலேஜ் வசதி இருக்குது, மருத்துவமனை வசதி இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதுராந்தகம் ஏரி வந்து இப்போ போட் ஹவுஸாக நமக்கு மாற்றுறாங்க. அதோட டெவலப்மெண்ட் வரும்போது இந்த இடத்தோட ஃபெசிலிட்டிஸ் டோட்டலாக என்ட்ரன்ஸ் காந்தி உற்பத்தி பண்ணும்போது இந்த பாக்கம் ஸ்டேஷனில் தான் இறங்கினதா சொல்கிறாங்களே, அது உண்மையா? ஆமாம் சார். ஆமாம் சார், பெஸ்ட்டான இன்வெஸ்ட்மெண்ட்டு சார். அவ்வளோதான். ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, வீடே இருக்குதா கொடுத்தனம் பண்ணுறது, உடனே கட்டி குடியேறலாம். சரி, ஓகே, தேங்க்யூ.